விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு ஜோதிடத்தில் முதல் முக்கிய பங்கு எது? பார்ப்போரின் ஆயுளை சொல்வது, அவரது வாழ்நாளை சொல்வது முக்கிய பணி. எப்படி அவருடைய ஆயுளை சொல்வது? ஜாதகத்தில் பல கணக்குகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. பல கணக்குகள், கடினமான கணக்குகளை விட்டு விடுவோம். எளிதான கணக்குகள். லக்னாதிபதி 7க்கு உடையவன், 10க்கு உடையவன் சனி. இவர்கள் நல்ல நிலையில் இருந்தால், மறைவு பெறாமல் இருந்தால், நல்ல நட்சத்திரம் ஏறி இருந்தால் ஆயுள் உண்டு. கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஆயுள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகை, லக்னாதிபதி 8க்குடையவன் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள்? சரம் என்று சொன்னார். சரத்திற்கு சரம் தீர்க்கம், சரத்துக்கு சரம் மத்திமம், சரத்துக்கு உபயம் அற்பம் என்று ஒரு கணக்கு உண்டு. இவை கூட சற்று கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால், எல்லோராலும் எளிதாக தெரிந்து கொள்ள முடிந்த ஒரு எளிமையான வழி உண்டு. அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இதற்கு ஜாதகம் தேவையில்லை, அந்த நபரின் உருவம் போதும். சாமுத்திரிக அம்சம் என்ற அங்க லட்சணம் சொல்லும் விஷயம் இது. நாம் யாருக்கு ஆயுளை நிர்ணயம் செய்ய வேண்டும், அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவரின் காதுகளை பாருங்கள். காது பெரிதாக இருந்தால், அடுத்து இந்த கையில் ஆயுள் ரேகை என்று ஒன்று உண்டு, அனைவரும் அறிவீர்கள். அது அழுத்தமாக இருந்தால், ரோடு போட்டார் போல் அழுத்தமாக இருந்தால், இதை பற்றி சாஸ்திரம் கூறுகின்ற ஒரு வார்த்தை, எண்ணெய் உள்ள அளவு தீபம் எரிவதைப் போல் அன்னாருக்கு ஆயுள் உண்டு. இது அங்க சாஸ்திரத்தில் வருகின்ற ஒன்று. அனுபவ ரீதியாக பலரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80% மேல் இது சரியாகத்தான் இருக்கிறது. அந்த 20% கெட்டுப்போனதுக்கு காரணம் அவர்களது பழக்கம், உணவு, தேவையற்ற செயல்கள், இவையெல்லாம் காரணமாக இருக்கின்றன. பொதுவாக ஒருவரது ஆயுளை அவர் கையின் ஆயுள் ரேகையை அழுத்தத்தை வைத்தும் பெரிதான காதையும் வைத்து சொல்லலாம், சொல்ல முடியும். சொல்வதும் சரியாக இருக்கும். அன்பர்களே, இன்று ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான, ஒரு நுணுக்கமான பகுதியை பார்த்தோம். இதுபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு விஷயத்தை, ஒரு நுணுக்கத்தை பார்ப்போம். வணக்கம்.